லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியோடு நான் அகற்றுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம்னு ஏதோ ஒரு வசனம் போட்டுக்கிட்டு உள்ளே இறங்குறார். சரி, அவர் மக்களை காக்கிறாரு காக்கல, அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் திராவிட கட்சிகளில் நடக்காத ஊழல் வேற எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னா இரண்டு பெரும் திராவிட கட்சிகள்லையும் ஊழல் முறைகேடுகள் நடந்திருக்குது, புறையோடி போயிருக்கு. இப்போ நம்ம முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு தேவையான ஒரு விஷயங்களை நம்ம சொல்கிறோம். வேளாண்மை துறையில் புதுக்கோட்டையில் சங்கரலட்சுமி என்பவர் இணை இயக்குனராக இருக்கிறார். அவர் வணிக மற்றும் விற்பனைத்துறை அந்த இதில் இருக்கும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டம் குன்றாண்டார்கோல் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கிளையூர் ஊராட்சி, அதில் மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் குளம் நீர்வரத்து பகுதி, பெருமாள் குளம் தான் அது. அந்த குளத்துக்குள்ள உலர்களம், நெல் உளுந்து இதெல்லாம் காய போடுவாங்க, உலர்களமாக அதை பயன்படுத்துவாங்க. அது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குதுங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பெரும் மழை வருகிற பொழுது அந்த பெருமாள் குளத்துக்குள்ளே இருக்கிற உலர்களம் என்ன ஆகும்? ஒரு நல்ல நீர் நிரம்பி இருக்கு. அப்போ அந்த கட்டடம் என்ன ஆகும்? சேதமடையும். அதனால தான் அது சட்டவிரோத செயல், அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் இணை இயக்குனர் சங்கரலட்சுமி. அந்த இணை இயக்குனர் சங்கரலட்சுமி தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரே மாவட்டத்தில் வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அம்மையார் அருணா IAS அவர்கள் 3 வருடத்திற்கு மேலே அந்த மாவட்டத்தில் வேலை பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருஷம், அதுக்கு மேலே இது பண்ண மாட்டாங்க, அடுத்த மாவட்டத்துக்கு மாற்றிடுவாங்க. ஆனால் இந்த இணை இயக்குனராக இருக்க சங்கரலட்சுமி ஒரே மாவட்டத்துக்குள்ளே 8 ஆண்டு காலத்திற்கு மேலாக வேலை செய்வதற்கு யார் ஒப்புதல் கொடுத்தது? அந்த ஒப்புதல் கொடுத்த அதிகாரி தான் மிகப்பெரிய ஊழல்வாதி, துரோகி. இவங்க ஏன் சேலம் மாவட்டத்துக்கு போகக்கூடாதா? சேலம் மாவட்டத்தில் இருக்கவங்க இங்கே வரக்கூடாதா? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களும் 10 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரே மாவட்டத்தில் இருக்காங்க. அப்போ இது போன்ற ஊழல் முறைகேடுகள் நடக்குது. போலி விதைகள், போலி உரங்கள், இது மாதிரி பல விஷயம் நடக்குது. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசாமல் எப்பயோ நடந்த விஷயத்தை MP சிவா அவர்கள் பேசிட்டார். அவருடைய உடல்நிலை காரணமாக காமராஜர் அவர்கள் அவர் மேடைகளில் பேசினாலும் இரவு நேரத்தில் ஏசியில் தான் இருக்கணுங்கிற ஒரு இதில் அது நடந்திருக்கு, நடக்கலைங்கிறத அப்பாற்பட்ட விஷயம். அதை MP சிவா அவர்கள் பேசியிருக்கக்கூடாது, அது பழைய விஷயம். இறந்தவர்களை பற்றி பேசி இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ணக்கூடாது. அப்போ ஒருவேளை விஜய் ஒரு தனி கூட்டணி அமைப்பாருங்கிறதுனால காங்கிரஸ் கட்சி விஜய் கட்சியோட சேர்ந்து கூட்டணி வைக்க போகுது, அது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது. அதை தடுக்கிறதுக்கு உண்டான வேலையாக ஒரு டர்னிங் பாயிண்டாக இவர் MP சிவா அவர்கள் பேசினாரா என்னன்னு தெரியல. அதை பிடிச்சிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தொங்குறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கட்டும், ஊழல் முறைகேடுகள் என்பது அளவுக்கு அதிகமாக புறையோடி நடந்து கொண்டிருக்கிறது. அது அதிமுக ஆட்சியிலையும் நடந்தது, வேளாண்மை துறையில். இப்போ இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலையும் நடந்து கொண்டிருக்கிறது, மாற்றுக்கிறதே கிடையாது. இருக்கிற துறைகளிலே அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்கக்கூடிய துறையாக வேளாண்மை துறை இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பல இணை இயக்குநர்களை பற்றி நம்ம செய்தி வெளியிட்டிருக்கோம். இப்போ கும்பகோணம் பகுதியில் அந்த தோட்டக்கலை சம்பந்தப்பட்ட உதவி இயக்குனர், தோட்டக்கலை அலுவலர்கள், தோட்டக்கலை உதவியாளர்கள், சில அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்க வேலை செஞ்ச பணி சம்பந்தப்பட்ட கோப்புகளை தாங்கன்னு சொல்லி நம்ம தகவல் அறிவு அமைச்சரத்தில் போட்டோம். அந்த கோப்புகளை தர மறுக்கிறார்கள். அவங்க இங்கே வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய வேலை வரைமுறை என்ன, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்க எப்போ பணிக்கு சேர்ந்தாங்கங்கிற கோப்பை கேட்டது கூட தரல. அது கொடுக்க முடியாத, தகவல் வழங்க வழிவகை இல்லைங்கிறாங்க. அப்போ இந்த வேளாண்மை துறையில், தோட்டக்கலையிலேருந்து வேளாண்மை விரிவாக்க மையத்திலேருந்து அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் மிகப்பெரிய அளவுக்கு பல இடங்களில் ஊழல் முறைகேடு செய்கிறாங்க. இதை நானும் திருச்சி மாவட்டத்திலையும் பார்க்குறேன், புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் பார்க்குறேன். எந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த ஊழல் முறைகேடுகள் வேளாண்மை துறையில் நடக்கிறத பற்றி எந்த விதமான தகவலையும் இந்த விவசாய சங்கத்தில் உள்ளவங்க பெரும்பாலும் பேசுறதில்லை. அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் இது போன்ற ஊழல் முறைகேடுகள் தமிழ்நாடு முழுவதுமாக நடக்குதா? பொதுவாக ஊழல் நடக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது. இப்போ இணை இயக்குனராக சங்கரலட்சுமி புதுக்கோட்டையில் பதவியேற்ற காலகட்டத்தில் இருந்து அந்த நாளிலிருந்து இந்நாள் வரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பேர்த்துக்கு பணியிடை மாற்றம் செய்திருக்கிறார்கள்? ஏன் செய்தார்கள்? எதற்கு செய்தார்கள்? எப்படி செய்தார்கள்?
இப்போ நான் சொந்த மாவட்டம் சேலத்துக்கு போகணும்னா சங்கரலட்சுமிகிட்ட ஒரு அமௌண்ட் பெரிய தொகையை கொடுத்துட்டா பணி மாற்றம் செய்ய போகிறாங்க. அதுக்கு மேலே உள்ள அதிகாரி வரை போகுது, பணம் போகுது, இயக்குனர் வரை போகுது, முதன்மை செயலாளர் வரை போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சங்கரலட்சுமி பணம் வாங்கிறதுனால சங்கரலட்சுமி எல்லா ஊழல் முறைகேடு என்ஓசிலேருந்து எல்லா விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுனால இப்போ மேலே வரலையும் ஆள் இவங்க வச்சுருக்காங்க, கையில் வச்சுருக்காங்க, பணம் போகுது, சிபாரிசு இருக்குது. அதனால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற லெவலில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் நடக்குது. இதனையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இவங்கெல்லாம் வந்து அதை கையில் எடுக்கணும். இந்த அளவுக்கு ஒரு குளத்துக்குள்ளே, மலையடிப்பட்டியில் ஒரு குளத்துக்குள்ளே நீர் தங்கும் பகுதியில் குளம், பெருமாள் குளத்துக்குள்ளே ஒரு உலர்களம் அமைத்திருக்கிறார்கள். 10.50 லட்சம் ரூபா, 10,50,000. அப்போ அந்த இதை வந்து நம்ம நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போட போகிறோம். அதை வந்து சுத்தமாக இடிச்சிட்டு வேறு இடத்துல கட்ட போகிறாங்க. இந்த மலையடிப்பட்டியை பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அரசாங்கத்திற்கு கட்டணம் தேவைப்படுகிறது. அதை நம்ம ஒரு இடம் ஒன்று கொடுங்கன்னா எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு கழிப்பறை வசதி அது மாதிரி தான் சம்மந்தமே இல்லாத இடத்துல கட்டியிருக்காங்க. அதுபோல் இந்த உலர்களம் என்பது சம்பந்தமில்லாத இடத்துல, அதுவும் குளத்துக்குள்ள பெருமாள் குளத்தை அமைச்சது சட்டப்படி குற்றம். இதனையெல்லாம் கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேச வேண்டும், பேச மறுக்கிறார்கள். ஆக இதையெல்லாம் பேசணும்னு தான் நம்ம சொல்கிறோம், பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. இப்போ வேளாண்மை துறையில் பணியிடை மாற்றத்திற்கு பணம் வாங்குகிற சங்கரலட்சுமி, அதே போல் என்ஓசியில் இந்த நிலம் விவசாயத்திற்கு உகந்ததல்ல அப்படிங்கிறதுல மோசடி செய்கிறது. 10 மாவட்டம், 8 மாவட்டம், 8 ஆண்டு காலத்திற்கு மேலே ஒரே மாவட்டத்தில் வேலை செய்கிறது. இதனையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக சங்கரலட்சுமியை வேறு மாவட்டத்திற்கு பணி மாற்றம் செய்து அவருடைய பணி ஓய்வு, இப்போ 8வது மாதம் பணி ஓய்வு பெற போகிறாங்களா, 9வது மாதம் பணி ஓய்வு போகிறாங்களா, அவங்களுடைய பணி முடிவு காலத்தை நிப்பாட்டி வைக்கணும். ஆனால் ஓய்வு தொகையை கொடுக்கக்கூடாது. ஓய்வு நிலையை தடுத்து நிறுத்தி வைக்க வேண்டும். வேறு மாவட்டத்திற்கு மாற்றம் செய்து அவர் சம்பந்தப்பட்ட புகார் சம்பந்தப்பட்ட கோப்புகளை உடனடியாக கூடுதல் இயக்குனர்லாம் 4-5 பேர் இருப்பாங்கள்ல சங்கரலிங்கத்துலேருந்து, சங்கரலிங்கத்துக்கிட்ட அந்த கோப்பு போனுச்சுன்னா கண்டிப்பாக சங்கரலட்சுமி கிட்ட ஒரு பெருந்தொகையை வாங்கிட்டு அதை வந்து முழுகடிச்சிருவார். ஏன்னா சங்கரலிங்கமே மிகப்பெரிய ஊழல்வாதி. அவர் சம்மந்தப்பட்ட சொத்து, அவர் ரத்த சம்பந்தப்பட்ட சொத்துங்கள்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா தெரியும். ஆகையினால இந்த வேளாண்மை துறையில் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர்கள் இதையெல்லாம் புதுக்கோட்டைக்கு வந்தால் பேசுவாரா? விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் புதுக்கோட்டையில் வேளாண்மை துறையில் எந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு நடக்குது என்பதை சுட்டி காட்டி எந்த இடத்துலையாவது பேசுவாரா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய சங்கம், பொதுமக்கள் சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எது எப்படியோ நம்ம வந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த உலர்களம் சுத்தமாக இது பண்ணிவிட்டு வேறு இடத்துல, அதான் அந்த பக்கத்தில் வந்து நிறைய என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அந்த நீங்கள் அரசு புறம்போக்கு இடத்த பிடிச்சி வீடு கட்டுங்க, என்னமோ பண்ணுங்க, மலையடிப்பட்டியாக இருக்கட்டும், எந்த கிராமமாக இருக்கட்டும். ஆனால் நீர்வரத்து பகுதி, நீர் தங்கும் நிலை, குட்டை குளங்கள், குளம் போன்ற பகுதிக்குள்ளே, அந்த குளத்துக்குள்ளே இடம் பிடிக்கிற வேலைகளை விட்டுருங்க. நீங்கள் குளத்துக்கு வெளியில் எந்த இடத்துல வேணாலும் இடம் பிடிச்சி என்ன வேணாலும் பண்ணுங்கள். நீர் தங்கக்கூடிய பகுதி, நீர் இருக்கக்கூடிய பகுதி, நீர்வரத்து பகுதி, பெருமாள் குளம் போன்ற பகுதிகளில், அதுபோல் நீர்வரத்து பகுதியில் வீடு கட்டுறது, அது போன்ற வேலைகளை கைவிட்டு விடுங்கள். அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு அது நிரந்தரம் இல்லை. வீட்டு ரசீது வேணால் ஊராட்சியில் போட்டு கொடுப்பாங்க, ஆனால் அந்த வீடு அந்த நிரந்தரம் இல்லை. திடீர்னு ஒரு கட்டணம் வருது, பெரும் மழை வெள்ளம் விழுது, எந்த விதமான உங்களுக்கு உத்தரவாதமும் இல்லை. அதுபோல் தான் அந்த பெருமாள் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த உலர்களத்தை சுத்தமாக இடித்து தரமாக்கி விட்டு அந்த பெருமாள் குளத்தை இன்னும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி அந்த பக்கத்தில் இருக்க புறம்போக்கு இடத்தையும் அந்த குளத்துக்குள்ளே சேர்த்து விரிவுபடுத்தி படித்துறைகள் அமைத்து அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம். ஆடு மாடு மனிதர்கள் இதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க, கொள்ள, குளிக்க எல்லாத்துக்கும் பயன்படலாம். அதை பயன்படுத்த வேண்டும். பெருமாள் குளத்தை இன்னும் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி விரிவாக்கப்படுத்தி படித்துறை அமைக்க வேண்டும். அந்த உலர்களம் எங்கே ஆரம்பிக்கிறது? நீ உலர்களத்துக்கு வேட்டு வைக்கல வந்திருக்க, உலர்களம் அதுக்கு கிழக்கால வைக்கலாம். கிழக்கால இடம் இருக்குது, புறம்போக்கு, அரசு புறம்போக்கு இடம் இருக்குது. குளத்துக்குள்ளே எந்த வேலையும் செய்யாதீங்க அப்படிங்கிறது தான் அந்த செய்தி மேலாக தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அப்படிங்கிறத தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ரகுபதி அமைச்சர் அவர்களோ, மையநாதன் அமைச்சர் அவர்களோ இது போன்ற விஷயங்கள்ல கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆட்சி முடியும் தருவாயில் இருக்குது. அடுத்த ஆட்சிக்கு வர்றாங்களா இல்லையாங்கிறது அது மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தீர்ப்பு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி இது போன்ற துறை சார்ந்த துறை ரீதியான ஊழல் முறைகேடுகளை பற்றி பேசுவாரா அப்படிங்கிறத பார்ப்போம். புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் இது போன்ற வேளாண்மை துறையில் குளத்துக்குள்ள உலர்களம் அமைத்தது சட்டப்படி குற்றம்.
அந்த சங்கரலட்சுமியை பணி ஓய்வு செய்வதை நிறுத்தி பணியிடை நீக்கம் செய்து விசாரணை வளையத்துக்குள்ள இந்த ரங்கராஜ் பாலண்டார் அனுப்பியிருக்கிற மனுவிற்கு விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். அந்த புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள், விராலிமலை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் அண்ணன் அவர்கள் ஆகச்சிறந்த பேச்சாளர், நல்ல திறமையானவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடல. அவரெல்லாம் சங்கரலட்சுமி சார்ந்த ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி அவரே ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போய் சங்கரலட்சுமியை பணியிடை நீக்கம் செய்து விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த உலர்களத்தை அந்த பெருமாள் குளத்தில் மலையடிப்பில் அமைச்சிருக்காங்களா, அதுக்கு கிழக்கால அரசு புறம்போக்கு இருக்குது, அந்த பக்கம் வைக்கலாம். அது போன்ற விஷயங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஈடுபடுமா, முக்கியமாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் ஈடுபடுவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.